ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம மைக்ரோவேவ் அவனில் எப்படி பீஸா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் ஒரு பவுலில் மிதமான சூட்டில் 1 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை டேபிள் ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக அதில் 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போது இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறேன். அப்போது அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறமா பீஸாக்கான பேஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் மீடியம் சைஸில் 2 பீஸா வரும். அது கூடவே அதுக்கு தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கோதுமை மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்க போகிறேன். இதை கோதுமை மாவு பதத்தில் பிசைஞ்சிங்கன்னா பீஸா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ பீஸா வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. அப்புறமா அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி மூடி போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். எனக்கு 1 மணி நேரத்துலேயே இது உப்பி வந்துடுச்சு. இப்போ குளிராக இருக்கிற இடத்துல 2-2.5 மணி நேரம் கூட ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஊற வச்சதை விட அதுக்கு டபுள் சைஸாக உப்பி வந்திருக்கு. இப்போது இதை திரும்பவும் பிசைஞ்சு அதை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வைக்கணும். இது உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ நீங்கள் அந்த சைஸுக்கு தேய்ச்சிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் தேய்ச்சி வச்சுக்கிறேன். நம்ம இப்போ தேய்ச்சி வச்சதை எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம கை வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இல்லைனா ஃபோர்க் வச்சு குத்தி விட்டுக்கலாம். நான் காட்டியிருக்க மாதிரி சைடில் ஃபோல்டு பண்ணி விடுங்க. அப்போது நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு பீஸாவுக்கு. இப்போது இதில் நான் வந்து பீஸா சாஸ் சேர்க்க போகிறேன். இப்போ நான் இதில் 5 டேபிள் ஸ்பூன் பீஸா சாஸ் ஆட் பண்ண போகிறேன். இதை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. நான் வீட்டிலேயே செய்த சாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த சாஸ் எப்படி செய்கிறதுன்னு தெரியலனா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அப்புறமா நான் வந்து ஒரு பிளாக் சீஸ் வாங்கி அதை வந்து இப்படி துருவி வச்சுருக்கேன். இனி இந்த சீஸை வந்து அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அப்புறமா இதில் வெட்டி வச்சுருக்க பச்சை குடை மிளகாய் கொஞ்சம் சேர்க்குறேன். அது கூடவே சிவப்பு குடை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த குடை மிளகாய் இருக்கோ நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் குடை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் வேணும்னா மஷ்ரூம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வெட்டி வச்சுருக்க வெங்காயம், ஒரு கார்ன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கார்ன் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா நான் பீஸா ஹெர்ப்ஸ் சேர்க்குறேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். தைம், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு தனியாக கூட கிடைக்கும். நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். அதை வந்து மேலே கொஞ்சமாக தூவி விடுறேன். அதுக்கு மேலே இப்போ நமக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிட்டட் ஆலிவ்ஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இல்லைனா அமேசானில் கூட இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆலிவ்ஸும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பீஸா ஹெர்ப்ஸை தூவி விடுறேன். இது நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் பண்ணும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போது நம்ம பீஸா பேக் பண்ண ரெடி ஆயிடுச்சு. நான் என்னோடய அவனை 200 டிகிரி செல்சியஸுக்கு ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போது இதை அவனில் வைக்க போகிறேன். இனி நான் இதை வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். ஒவ்வொரு அவன்லேயும் ஒவ்வொரு செட்டிங்ஸ் இருக்கும்.
உங்கள் அவனில் எந்த செட்டிங்ஸ் இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு 10 மினிட்ஸ்லேயே பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வச்சு பார்த்துட்டு ஆனால் ரெடி ஆகலைன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த பீஸாவை தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சூடாக சாப்பிடணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் இல்லாதவங்களுக்கு தவாவில் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.